கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளுக்கான தேவ சமூகத்திலிருந்து வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த நாளுக்கென்று தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதத்தின் புத்தகம் 122 சங்கீதம் 6வது வசனம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, Pray for the peace of Jerusalem. May those who love you be secure. இங்கே ஜெருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழி பெயர்ப்பை காட்டிலும் தமிழில் மிகவும் நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பாராக என்று மற்றொரு பொருள் ஆசீர்வாதமாக, மேலும் செழித்து வளருவீர்கள் என்று பொருள்படுகிறது. பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும், ஏனெனில் நாம் செழித்து வளரும் பொழுது சத்ருவானவன் அதை அழித்து போடாதபடி பாதுகாப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த வசனத்திலிருந்து ஒரு ரகசியம் ஒன்று தெரிய வருகிறது. அது என்னவென்றால், எருசலேமுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் செழித்து வளர்வதோடு பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். அதோடு இந்த உலக பிரகாரமான விதமான ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமல்ல, ஜெருசலேமுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை மாத்திரமல்ல, அது கட்டளையாகவும் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எங்களின் குடும்பத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் சபைகளுக்காகவும் முக்கியமாக எங்கள் தேசத்தின் நலனுக்காகவும் ஜெபிப்பதற்கே நேரம் போதவில்லை, அதுவே முடிவதில்லை, பிறகு எப்படி ஜெருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிப்பது என்று கேட்கலாம். நீங்கள் சொல்வது ஒரு விதத்தில் சரியானதாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் காணப்பட்டாலும் அதையும் தாண்டி ஜெருசலேமுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போம். 2 நாளாகமம் 6:6 வசனத்தில் இப்படியாய் பார்க்கிறோம், என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக ஜெருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாக இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன். இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஒன்றை முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் விளங்கும் ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கிற தாவீதை தெரிந்து கொண்டேன். வேதம் மற்றொரு இடத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, நம்மை ஆளுகிறவர்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இதற்கு ஒத்த வசனம் 2 நாளாகமம் 33:4, எருசலேமே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று பார்க்கிறோம். மேலும் 2 நாளாகமும் 33:7 அவருடைய நாமம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலே என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். மேலும் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு என் செவிகள் திறந்திருக்கிறதாயும் என் கண்கள் நோக்கமாக இருக்கிறதும் கூட வேதத்தில் நாம் காண முடிகிறது. மேலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம் என்று பார்க்க முடியும். எருசலேம் ஒரு மகாராஜா. நமக்கு யார் மகாராஜா? நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவருடைய அது நகரமாக காணப்படுகிறது. உலக வரைபடத்தை எடுத்து குறுக்கும் நெருக்குமாக கோடு போட்டு பார்த்தால் அதன் மையப்பகுதி ஜெருசலேம் அமைவதாக நாம் காண முடியும். ஏனெனில் இந்த பூமியின் மையத்தில் தனக்கென்று வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி அதை ஆளுகை செய்கிறார். போகட்டும், எருசலேமுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் மிகவும் அதிக தொடர்பு இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:20 எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள் என்று பார்க்கிறோம். ஏனெனில் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு ஜெருசலேம் ஒரு சவாலாகவே என்றும் அமைந்திருக்கிறது. எப்பொழுதும் கலவரம் நிறைந்த பகுதியாய் காணப்படுகிறபடினால் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாக உள்ளது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49 மற்றும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8 நாம் இப்படியாய் பார்க்கிறோம், உன்னதத்தின் பலன், அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவு ஜெருசலேமுக்காக நமது ஆவியிலே ஜெருசலேமிலிருந்து ஜெபிக்கும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக, எருசலேமுக்காக ஜெபிக்காவிட்டால் நமக்கு என்ன நேரிடும், அதாவது என்னவெல்லாம் ஆசீர்வாதத்தை இழப்போம் என்று நாம் பார்க்கலாம். சங்கீதம் 137:6 நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாய் எண்ணாமலும் போனால் என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக என்று சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்கிறார்.
ஒரு ராஜா சொல்வானால் நாம் எம்மாத்திரம். மற்றும் சங்கீதம் 137:5 சொல்கிறது, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் எருசலேமுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகவும் கட்டாயமாகவும் உள்ளது. இறுதியாக எச்சரிக்கையாக ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். எசேக்கியேலின் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில் அடையாளம் போடு என்றார். அதைத் தொடர்ந்து 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையும் பார்க்கும் பொழுது மிகவும் பயங்கரமாகவும் திகில் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. ஏனென்றால் எருசலேமுக்காக ஜெபிக்காத நிமித்தம் இவ்வளவு துயரமான சம்பவம் நிகழுமா என்று நினைக்க தோன்றுகிறது. அதில் முக்கியமாக 6ஆம் வசனத்தில் பிற்பகுதியில் மூப்பரிடத்தில், அதாவது ஊழியக்காரரிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு தொடங்குகிறது என்று பார்க்கிறோம். அதை பார்க்கும் பொழுது நமக்கு திகிலும் அச்சமும் ஆத்துமாவிலே காணப்படுகிறது. நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பகுதியை நீங்கள் வீட்டிலே அமைதியாய் வாசித்து பாருங்கள். எனவேதான் நாம் எருசலேமுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாகவும் கட்டளையாகவும் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாகவும் நமக்கு என்றென்றைக்கும் இருக்கிறது. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே. இனி வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் ஜெபிப்போம் என்று இந்த வேளையிலே மீண்டும் ஒரு விசை எங்களை பிரதிஷ்டை பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் ஜெபிப்பதனால் நாங்களும் சுகித்து ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்று உணர்ந்து கொண்டோம். அதற்காக உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.